வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நைட்டு பயங்கரமான சம்பவம். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு முறையும் பார்வதியுடைய ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் கடைசியில் பேஷண்ட்டு தான் செத்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எபிசோடுடைய எண்டில் பார்த்தோம், சுபிக்ஷா இன்னும் முடிவு பண்ணல யாருக்கு அந்த பாஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது. சுபிக்ஷா டீல் போட்டிருக்கிறாங்க. இப்போ சுபிக்ஷா கிட்ட போயிட்டு இவங்க கேட்கும்போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னம்மா யோசிக்கிற, நம்ம டீல் போட்டிருக்கிறோம்மா, எனக்கு தானம்மா நீ கொடுக்கணும், நான் தாம்மா அப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் தாம்மா உன்னை ஜெயிக்க வச்சிருக்கிறேன், புரியலையாம்மா, நீ குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வந்தெல்லாம் நீ ஃபஸ்ட்டெல்லாம் வரல, நீ எடுத்துகிட்டு வந்து டுபாக் ஒரு விஷயம் உன்னை விட பெஸ்ட்டெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, உங்ககிட்ட ஒரு டீல் போட்டேன், அந்த டீல் தானே, என்ன டீலு, நீ வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எனக்கு கொடுக்கணும், அதுதானே டீலு, இப்போ ஏன் யோசிக்கிறேன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல இவங்க தொடர்ந்து கேட்க அவங்க சொல்லிடுறாங்க, உன் மைண்டில் என்ன ஓடுதுன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, இது மாதிரி தொழிலாளர்களா லஞ்சமா அப்படின்னா தொழிலாளர்கள் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்றாங்க. அவ்வளோதான், ஷாக் ஆகிட்டாங்க பார்வதி. என்னது தொழிலாளி பக்கம் நிற்பியா? ஆமாம், நான் டீலிங்லாம் போட்டேன், நீ டீல் போட்டியே, இந்த மாதிரிலாம் மாற்றி பேசலாமா, இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணலாமா, முதுகில் குத்துறது இல்லையா இது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை தொழிலாளியா லஞ்சமானா அந்த பக்கம் தானே, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் பார்வதி வந்து ட்ரிகர் ஆகிட்டாங்க. என்னது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து உனக்கு கொடுத்தனே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு இவங்க கேட்க, அவங்க சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு சேவையெல்லாம் செஞ்சேனே, அவ்வளோதான், அது அந்த டீலிங் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. இந்த இடத்துல பார்வதி என்ன சொல்லியிருக்கணும்னா, நீ மட்டுமே செய்யலம்மா, எல்லாருமே செஞ்சாங்க, விழுந்து வந்து கவனிச்சாங்க, அது வந்து ரூலில் இருந்துச்சு, அதில் ஒருத்தர் கூட நான் டீல் போட்டேன், அந்த டீல் உங்க கூட போட்டது, நீ அதை வந்து கரெக்டாக அதை ஃபினிஷ் பண்ணோம்ல, அது ஃபினிஷ் பண்ணாதானே டீலு, அதுதானே டீலு அப்படின்னு சொல்லணும். ஆனால் பார்வதி அந்த பாயிண்ட்டை சொல்லலை. சுபிக்ஷா வந்து, நீ எனக்கு இந்த டீலுக்கு எனக்கு நீ ஃபஸ்ட்டு வர மாதிரி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு தான் நான் சேவை செஞ்சுட்டேனே, உன்னை கவனிச்சல, அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நிற்கிறாங்க. அவ்வளோதான், அப்படியே வெளியே வர்றாங்க. கேவலமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருப்பாங்களா பொண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது பார்வதி அண்ட் கமருதன் மேலே, மீனவ சமூகத்தை பற்றி தப்பாக பேசுனது, சுபிக்ஷாவை காரணமாக வச்சு தான் இந்த பேக்ரவுண்டு கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பீப் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பீப் கூட போடல, இப்போ பீப் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கோவத்தில் எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட்டுருக்குறாங்க பார்வதி. அங்கே வந்து இவர் பிரவீன் வந்து சொல்கிறாரு, ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்க கம்யூனிட்டியை பேசுறதுலாம் அது தப்பு, அது யாராக இருந்தாலும் சரி, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவ தானே சொல்கிறா, இங்கிருந்து வந்துருக்கிற அப்படின்னு சொல்கிறாள், இவ வந்து முதுகில் தான் குத்துவா, இவ கேவலமான கேம் ஆடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பி காரி துப்புவேன் அப்படின்றாங்க. விக்ரம் வந்து சமாதானப்படுத்த வர்றாரு, நான் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் கன்வின்ஸ்லாம் பண்ண வேணாம், அவள் கேவலமான கேம் ஆடுறாவ, முதுகில் குத்துறாவ, நான் வந்து எல்லார்கிட்டையும் பகச்சிக்கிட்டு எல்லார்கிட்டையும் அடி வாங்கினேன், இதோ நீங்க குத்துறீங்க, இவரு குத்துறாரு, அவரு குத்துறாரு, நீ 2 ரூபா, அவர் 2 ரூபா, இவர் 2 ரூபான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே கடைசியில் என்ன தான் குத்துறீங்க முதுகில், அப்போ நான் இவ்வளோ தூரம் நான் வந்து அடிப்பட்டது மிதிப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா? இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, திவாகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. திவாகர் விழ சொல்ல, சாரின்னு கூட சொல்லியிருக்கலாம், சும்மா ஒப்புக்காக சொல்கிறதா இருந்தால், இவங்க காலிலே போய் விழுந்துட்டு அப்புறம் திவாகரை வேற திட்ட ஆரம்பிச்சாங்க நடுவில். அவர் அமைதியாக, நான் என்ன பண்ணுறது, நீ சொன்னதானே நான் கேட்டேன் அப்படின்றாருங்க. இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க, ரம்யா, நான் பேசாமல் ரம்யா கொடுத்துருப்பேன், இப்போ சுபிக்ஷா கொடுத்து தான் தப்பாக போச்சு, சுபிக்ஷா அதை நான் குறைக்க சொன்னேன், நீங்கள் ஏன் குறைக்கல அப்படின்றாங்க. இவங்க குறைக்க சொன்னது உண்மை, அவர் குறைக்காதது உண்மை. ஆனால் சுபிக்ஷா கிட்ட போகலாம், ரம்யா வந்து ஏமாத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதும் இவங்க தானே. அதை மறந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா நல்ல பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்தா, அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு சுபிக்ஷாவை ஏன் ஓகே பண்ணும், டீலுக்காக தானே. இப்போ வந்து முதுகில் குத்துறா, கேவலமான கேம் ஆடுறா, அன்னை தெரேசா மாதிரி பேசுகிறா, லஞ்சம் பக்கம் நிற்க மாட்டாலாம், இந்த பக்கம் தான் நிற்பாலாம், இவன்னா அவ்வளோ நல்லவளா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதே அந்த அளவுகோல்லாம் உங்களுக்கும் பொறுத்தலாம்ல, நீங்கள் மட்டும் என்ன பண்ணீங்க, உங்களை QC-யாக செக் பண்ண சொன்னால் நீங்கள் பாஸ், நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்காக தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் தான் உள்ளே கூப்பிட்டு கொளுத்தி போட்டார். நீங்கள் வந்து மைண்டில் இவங்க என்ன பிக் பாஸ் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, இங்கே வந்து வின்னிங்கை மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து QC பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாம், அதெல்லாம் சொல்லணுமா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, ஃபைனலாக யார் கூட டீல் போடுறோமோ
அவங்களோட இப்போ இந்த டீலிங்கே பாருங்களேன், மொத்தம் 6 ஜூஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. லக்ஸரி வீட்டில் இருக்கவங்க 7 பேர், திவாகர் இந்த பக்கம் எடுத்துட்டாங்க, QCயில் வந்துட்டாரு. ஸோ மிச்சம் 6 பேர். அந்த 6 பேரில் FJ, ஆதிரை, சபரி இந்த 3 பேரோட இவங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. மற்ற 3 பேர் கூட பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை இந்த 3 பேர் அன்பு கேங்கில் இருக்கிறாங்க. அதனால சுத்தமாக செட் ஆகாது. அங்கே டீலிங் போட வாய்ப்பே கிடையாது. மிச்சம் இருக்கிறது வினோத், ரம்யா, சுபிக்ஷா இந்த 3 பேரோட தான் போட்டாகணும். இதில் இன்னும் லீஸ்ட் பிரச்சனை யாரோட அப்படின்னா வினோத்தோட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா கமருதன் தான் அவருடைய தொழிலாளியாக இருக்கிறாரு. இவங்க எடுத்துகிட்டு வர்ற பாட்டெல்லாம் பக்கத்தில் எடுத்து செக் பண்ண தேவையில்லை. 10 அடி தூரத்துல இருந்தே இதெல்லாம் செல்லாது, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டேமேஜ் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க இவங்க. ஸோ பெஸ்ட்டாக பண்ணலை. அதனால் வந்து டீலிங்கில் அவர் கணக்கில் எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து பெஸ்ட்டாகவும் பண்ணணும் ஓரளவுக்கு, அதே நேரத்தில் டீலிங்க்கும் வரணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது பார்வதிக்கு. ஒன்று ரம்யா, இன்னொன்று சுபிக்ஷா. ரம்யா ஆல்ரெடி டீல் போட்டாங்க. இவங்களும் ரம்யா கிட்ட டீல் போட்டாங்க, ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் ரம்யா தனியாக சபரி கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நான் சும்மா கேமுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடைசியில் கொடுக்க மாட்டேன், ஏன்னா முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து பார்வதி வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தானே வேறு ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஒரு விரல் தான் இருக்குது சுபிக்ஷா. அதை வந்து இவங்க தொட்டாங்க. இப்போ சுபிக்ஷா செய்வாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் சுபிக்ஷா செஞ்சுட்டாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இவங்க வார்த்தையை விடுறாங்க, கத்தி கதறாங்க, அழுகுறாங்க. எல்லாரும் என்னையே குத்துறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் எவ்வளோ பேர் வாங்கினேன் தெரியுமா, எவ்வளோ பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தெல்லாம் பக்கத்தில் இருந்த திவாகர் மேலே காட்டினாங்க. ஸோ இதில் வந்து இதுவரையும் கூட ஓகே. ஆனால் அவங்கள பேசுகிறத விட தாண்டி அவங்க கம்யூனிட்டியை பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பில்லை. இது 2வது முறை பார்வதி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கமருதனும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துவுதுரா அப்படி. ஸோ முதல் முறை கேட்கும்போது விஜய்ஸ் அதை பற்றி கண்டுக்கல. இப்போ 2வது முறையும் பேசியிருக்கிறாங்க. இந்த முறை பீப் போகிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த முறையும் கண்டுக்கலைன்னா எப்படி சார்? அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் கமல் சார் இருந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஸோ கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த முறை அந்த எக்ஸ்ட்ராவாக பேசுனதோட தாண்டி இவங்க எந்த விதத்துலையுமே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பேசும்போது நேற்று ரிவ்யூ பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் பார்வதி சொல்கிறத தான் திவாகர் கேட்கணுமா, திவாகர் சொல்கிறத பார்வதி கேட்கக்கூடாதா அப்படின்னா, திவாகர் என்ன சொன்னார்? திவாகர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாரு. வந்து சேவை செய்கிறாங்களா, ஊட்டி விட்றாங்களா, மசாஜ் பண்ணுறாங்களா, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோலுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு போட்டுடுறாரு. போனஸ் கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு. ஆனால் ஒரு டாஸ்க் அப்படின்னா ஒரு டார்கெட்டை வச்சு தானே போகணும். அப்படி தானே எல்லாருமே டாஸ்க் விளையாடுறாங்க. அந்த எய்ம் அவர்கிட்ட இல்லை. இவங்க எய்ம் கரெக்டாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் பிக் பாஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஆனது மோசமான டுபாகோர் கேம் தான். நமக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அவங்க ஆனது டுபாகோர் கேம் தான், செல்ஃபிஷ் கேம் தான். அதே கேமை வந்து இப்போ சுபிக்ஷா ஆடி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டத்தின் மூலிமா சுபிக்ஷா பற்றி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. மக்கள் கேவலமான கேம் ஆடுறா, அவள் நல்லவ இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அதுதான், நீங்கள் பண்ணால் கேம், அவங்க பண்ணால் என்ன? இப்போ சுபிக்ஷாவை பற்றி நம்ம இதில் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. சுபிக்ஷாவை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், தைரியமாக ஒரு முடிவு எடுப்பாங்க, ஆனால் அதில் நிற்க மாட்டாங்க, ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, யூட்டன் போட்டுருவாங்க. இப்போ நேற்று எபிசோட்லேயே பார்த்தோம்ல, கனிகிட்ட வந்து சும்மா வாக்கு கொடுத்துட்டாங்க, ஒன்று வேணும் அப்படிங்கிறதுனால, அவங்க சப்போர்ட் வேணுங்கிறதுனால 40% ஷேர் தர்றாங்க உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. ஆனால் அது கொடுக்க முடிஞ்சுதா? கொடுக்கும்போது மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க நினச்சதை சாதிச்சுட்டாங்க. எண்டில் அதை காப்பாற்றலை. அதுவே வந்து எக்ஸாம்பிள் தான் பார்வதிக்கு. அவங்க அப்படிலாம் நிற்க மாட்டாங்க சுபிக்ஷா அப்படிங்கிறது. இப்போ எண்டில் பார்வதிக்கும் அதே ரிசல்ட் தான். இப்போ நாளைக்கு வந்து விக்ரமும் வியனாவும் கூட நம்பி போனாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கூட அதே ரிசல்ட் தான். மேபி இந்த சம்பவத்தில் விக்ரம்கோ வியனாக்கோ அதை கொடுக்கலாம். அடுத்த டாஸ்கில் இதே போல் அவங்க சுபிக்ஷா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப முடியாது. சுபிக்ஷாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தைரியமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, அதை ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியுது. இந்த சரிப்படி போனால் இது கிடைக்காதுன்னு தெரியுது. அதனால் தப்பாக போவோம், போயிட்டு யூட்டன் போட்டு சரியான இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது குழப்பத்தை தான் உண்டாக்கும். அது வந்து ஃபாலோவர்ஸை கூட்டுறது, இல்லைன்னா அவங்கள புகழ வைக்கிறது, பாராட்டுறது அந்த லெவலுக்குலாம் எடுத்துகிட்டு போகாது. ஸோ அது புரிஞ்சது தான். பார்வதியா சுபிக்ஷாவா இவங்களுடைய ஆட்டம் எதுன்னா 2 பேரும் மோசமான ஆட்டத்தை தான் ஆடி இருக்கிறாங்க. அதுலேயும் QCயிலிருந்து இவங்க ஆடின ஆட்டம் மோசம். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து போகிற வரவெல்லாம் அடிக்கிறாங்க. இந்த பச்சை புல்ல கூட என்னை ஏமாத்துது அப்படிங்கிற அந்த கடுப்பு அவங்களால தாங்க முடியல. அதனால் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சுபிக்ஷாவை தப்பாக பேசுகிறாங்க, அவங்க கம்யூனிட்டியை தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வார்த்தையை விட்டுருக்குறாங்க. இதோட நிற்க போகிறதில்ல. இந்த பிரச்சனை தொடர போகுது வேறு லெவலில். அதை தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.